ரிஷபராசிக்காரங்களுக்கு 2026 வாக்கிய சனி பயிற்சிக்கு பிறகு உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்பட்டு இருந்த நோய்கள் எல்லாம் சரியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய நோய்கள் எல்லாம் வராதுங்க. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதில் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ இதோட சம்மந்தப்பட்டு இன்னொரு நோய் தெரியாமல் இருந்திருக்கலாம். அதை தெரியப்படுத்தி அதை க்யூர் பண்ணுற அமைப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது. இன்னொன்று, ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா சுக்கிரன் சில நேரங்களில் சரியில்லாத போது ஹார்மோன் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அன்ஃபேவராக தான் இருக்கும். சுக்கிரன் சம்மந்தப்படுறதுனால அந்த ஹார்மோனல் சார்ந்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியாகக்கூடிய அமைப்பு இந்த லாபசனிக்கு பிறகு அமைய போகுது. ஒரு சிலருக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும். அதெல்லாம் நார்மல் ஆகக்கூடிய விஷயங்கள், அதுவும் டயட்னால நார்மல் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த லாபசனிக்கு பிறகாக அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்தக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு இதனால் வரைக்கும் இருந்த தீராத நோய்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நோய்கள் கூட தீருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய உடலை பேண ஆரம்பிக்கணும். திருமூலர் சொல்கிற மாதிரி உடம்பாரழியின் உயிராரழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டர், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்கிற மாதிரி உடலை பேணக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாக்கிய சனி பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப நல்லதாக தான் அமைய போகுது.